ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குக்கிங் பண்ண போறோம் வேற மாதிரி. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க, குட்டி செலிபிரிட்டி. அவரை இன்வைட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கவுண்டர் பண்ணுங்க நீங்களும் என் கூட சேர்ந்து. 1 2 3 வாங்க செலிபிரிட்டி. இவர் தான் நம்ம செலிபிரிட்டி. இவர் கூட சேர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் பண்ண போறோம். குக்கிங்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? தெரியுமா? குக்கிங் என்னன்னு தெரியுமா? தெரியுமே. குக்கிங் ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? சரி, ஓகே. சொல்லணும்னு மறந்துச்சா? இல்ல தலைவர் ஏதோ சொல்லணும்னாரு. என்ன டிஷ் வேணும்னா அந்த மாதிரி செய்வியா? என்ன டிஷ் கேட்கலன்னா அதெல்லாம் செய்வியா? அதெல்லாம் இல்ல, நான் ஒரு 2 டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், அதான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள தானே இருக்கும். எனக்கு சொல்ல எதுவும் தேவை, அதான் சும்மா சொல்ல. ஏதோ ஜோக் சொல்றேன் சொல்றாடா. சரி, இப்ப வந்து முட்டைக்கு நடுவுல என்ன? ஏதோ ஜோக் சொல்லணும்னா பாதியிலே மறந்துட்டான் போல, ஞாபகப்படுத்தி விட்டேன். முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கு? முட்டைக்கு நடுவுல சொல்லு. முட்டைக்கு நடுவுல மஞ்சள் கருவு தான் இருக்கும். இது கூட தெரியாதா? அவாய்ட் பண்ணிருக்கலாம், நான் தான் ஞாபகப்படுத்தி விட்டேன். சரி வாங்க போய் நம்ம சமைக்க போலாம். வாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சில பொருள்லாம் தேவைப்படுது. அவன் தம்பி பாத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வர போறாரு. சரி, ஓகே. அவன்கிட்ட விளாக் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த லட்சத்துல எடுத்துட்டு வரான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா எடுக்கலனாலும் பரவாயில்ல. என்னென்ன வாங்க சொன்னான்னு எனக்கு லிஸ்ட்ல கொடுத்துருக்கான். அதெல்லாம் போய் வாங்கணும். வாங்கிடுவோம். சரி, ஓகே. பையனை பார்த்தீங்கன்னா கடைக்கு அமிச்சாச்சு. நமக்கு விநாசிய பொருட்கள்லாம் தேவைப்படுறதுனால கடைக்கு அமிச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி தேவைப்படுது. 2 முட்டை, 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி. அது பார்த்தீங்கன்னா இல்லை, அது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னா என்னன்னு தெரியல. 2 சாக்லேட் தான் வாங்கிட்டு வர சொன்ன. வந்துட்டேன், என்ன பண்ண போறானோ தெரியல. டைம் வேற ஆகுது. அவன் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னு வேற தெரியல. சரி, ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி தேவை. முட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னா எதுவுமே வாங்காம வந்துருக்கு. பரவாயில்ல, ஒரு முட்டை இருக்குல்ல. சரி, நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கத்தி இல்லை, கத்திரிக்கோல் தான் இருக்கு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம். வெட்டலாம். இப்போ கத்திரிக்கோல் வச்சு தான் வெட்ட போறோம். நான் வெட்டிருக்க தக்காளியை பாருங்க, தலைவர் வெட்டியிருக்க தக்காளியை பாருங்க. என்ன தலைவர் இது? நியாயமா இருக்கா உங்களுக்கு? நியாயமாதான் இல்ல. கிட்ட கத்தி வெட்ட மாட்டேன்னு கத்தி மேல பழிய போட்டிருக்காரு. கத்தி நீ எப்படி வச்சிருக்க? கத்தி வெட்ட மாட்டேங்குதுன்னு கத்தி நீங்க எப்படி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. பாருங்க, 1/2 மணி நேரமா வெட்டிட்டு இருக்காரு ஒரு தக்காளி. இன்னும் ஒரு தக்காளி வேற இருக்கு. வெட்டிட்டு வந்துடுறேன். யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்களா, ரீல்ஸை பார்த்துட்டு வந்துட்டான் தலைவன். யார் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும் லைக் பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் அப்பா பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தலைவன் அந்த மாதிரி கேஸ் தான் போல. சரி, வேற ஏதாவது சொல்லு, அட்வைஸ் சொல்லு. அவங்களுக்கு வீட்டுல என்னெல்லாம் பண்ண ஒரு அட்வைஸ் கூட
ஸோ வந்து வீட்டுல வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கும் நல்லா இதுவா இருக்கும். ஆமா. கடைக்கெல்லாம் போய் கொடுங்க. ஆனா நான்லாம் போக மாட்டேன். கரெக்ட் தான். அப்புறம் வந்து பேசுவோம். பேச நான் ஒரு வேலையை போயிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டான். அவன் எப்படி வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா வெட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்குல எடுத்து தண்ணியில வந்து ஊற போட்டுடலாம். இந்த எண்ணெய் போதுமா பாரு, போதுமா பாருண்ணா. எண்ணெய் ஊத்திட்டியா? வேற மாதிரி எண்ணெய் ஊத்திட்டான். எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? முட்டை ஊத்தணும். முட்டை எங்கதான் இருக்கு? முட்டை ஊத்தணுமா? இது ஊத்தணுமா? இல்ல இதுதான் ஊத்தணும். இது எங்க? ஃபர்ஸ்ட் தக்காளி போடணும். இது எங்கண்ணா? இது கிட்டுறதா? அதெல்லாம் வேணாண்ணா, அதெல்லாம் வராது. இது அங்க இருக்கு பாரு, அது இதுவா? எடு. தோசை கரண்டி இருக்கா? எனக்கு தெரியாதுடா. சரி, தோசை கரண்டி எங்க? தோசை கரண்டி அது பத்த வச்சானா இல்லையானே தெரியல. பத்த வச்சாச்சு. அங்க பாரு, சிம்ல இருக்கு. எங்க? அதுவா? அதுவா அங்க இருக்கு. உப்பேடுறா. உப்பு அந்த பக்கமா? நல்லங்க எடுத்துக்கலாம். இதான் தோசை கரண்டி. நான் இதானா? நான் இதை வச்சு கிண்டணும். ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரத்துல அடுப்பு வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் தண்ணி கிண்ணின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஊத்திட்டு இருக்கோம். என்ன தண்ணி எல்லாத்தையும் கலந்து தண்ணி ஊத்துன? ஆமா, எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. பண்ணிட்டு இருக்கோம். கருக போது கைஸ் பாருங்க. எண்ணெய் ஊத்துனே இல்லையாடா? ஊத்தியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேணா சொல்லு. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடா தான் வைக்கிறது. ஆமா, நேரா ஆக்கு. ஓகே, தள்ளு. எண்ணெய் ஊத்துவோம். ஊத்து. வேற மாதிரி நிறைய எண்ணெய் உடம்புக்கு கேடு. நிறைய எண்ணெய் ஆமா, இது பாத்தீங்கன்னா டயட் உங்க டயட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். என்னோட டயட் அப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டேன், அதான் இப்போ செய்யறேன். எண்ணெய் இல்லாம சாப்பிட்டேன். இப்போ இவனுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி செய்யறேன். எண்ணெய் இவ்வளவு எண்ணெய் இருக்கு. மசாலா எங்க இருக்குன்னு தெரியல. போய் மசாலா எங்க இருக்குன்னு தேடும். மசாலாவா? இது காஞ்ச போனதா வேற. அவ்வளவுதான். இது என்னது வித்தியாசமா இருக்கு? நம்மளுக்கு எது இருக்கு? இங்க இருக்கு மசாலாவா? மசாலா கைஸ். இதை தேடிட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரியல. கரண்டி ஸ்பூன் வேணும். காபத்துக்கு பாவம் இல்லை. எடுத்துப்போம். வருதா இல்லையானே தெரியல. நான் ஸ்பூன் இருக்கானா? ஸ்பூனா? ஸ்பூன் இங்க என்ன இருக்கும் பாரு. இங்க இருக்கு பாரு ஸ்பூன். இப்படி போட்டா 1 மாசம் ஆகும். மொத்தமா போட்டுறவா? மொத்தமாவா? போடு. நீ இதான் திங்க போற. ஐயோ வாடா, நல்லா இருக்குது. ஐயோ ரொம்ப காரம். நல்லா இருக்குது. உடம்பு சீக்கிரம் கருது பாரு. ஆமா, நீனால கொஞ்சம் இது பண்ணணும். பாத்துக்கிறேன். இத பாத்துட்டு இதுதான் டிஷ்ன்னு எடுப்பீங்க. ஆனா இது டிஷ் கிடையாது. இது கூட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வேற மாதிரி பண்ண போறோம். கைஸ், நான் உள்ள விடுறேன்னு சொல்லிட்டு கீழே விட்டேன். பாருங்க, தப்பா பேசிட்டு இருக்கான். கைஸ், அப்படி நினைக்காதீங்க. அது இல்ல. வேற மாதிரி கைஸ். யாரெல்லாம் வீட்டுல நான் உட்கார்ந்த மாதிரி உட்காருறீங்களோ கொஞ்சம் இடம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால இப்படிதான் உட்கார்ந்து ஆகணும். வேற மாதிரி போட்டுடலாமா? கட்டுங்க.
ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போடுறோம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நீங்க இது ஃபர்ஸ்ட் கை வேற நான் வச்சிட்டேன். ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற மாதிரி ஒரு முட்டை இருந்ததுனால தான் மூஞ்சி தெரியலையா? இதுல தெரியும். ஓகே வேற மாதிரி கைஸ் ரெடி இருக்கு. டேஸ்ட் பண்ணு. நீ தானே டேஸ்ட் பண்ணணும். டிஷ் நீ தான் டேஸ்ட் பண்ணணும். ஓகே இது நல்லா இருக்குமா தெரியல. ஓ நோ. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உண்மையிலேவா? டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன ஏமாத்திருக்காக சொல்றானா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. மூஞ்சி எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. சொல்லு. அண்ணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றாங்க வேற தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். இருக்கியா? என்ன சவுண்ட் சத்தமே வரல guys. வந்துட்டேன். அது வந்துட்டான். வேற மாதிரி இதை வச்சுதான் இன்னும் முடியல. இன்னும் டிஷ்ஷு guys தம்பி இதோட டிஷ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். எஸ்கேப் ஆயிடலான்னு. இன்னும் முடியல. இனிமேதான் ஆரம்பமே மிக்குது. எப்படி வேற மாதிரியா? வேற மாதிரியா? இனிமேதான் டிஷ் ஆரம்பிக்குது. இத வச்சுதான் வேற லெவல்ல செய்ய போறேன். எங்க போற? எங்கே போல உட்கார்ந்தாது. அந்த பெட் ஃபுட் எடுத்துட்டு வா. அதெல்லாம் எதுக்கு? எஸ்கேப் ஆக பாக்குறேன். அந்த பெட் ஃபுட் எடுத்துட்டு வா. ஐயோ!